வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தினை அரிசியை யூஸ் பண்ணி ஹெல்த்தியான அடை செய்ய போகிறோம். இந்த தினை அரிசி அடை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் தினை அரிசி அடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப் அளவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 150 கிராம் அளவுக்கு ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை எடுத்து பாத்திரத்தில் இப்போ சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம தினை அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நம்ம துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். 1/4 கப் கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அதே அளவு 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிரை நம்ம சேர்த்துக்குவோம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா தினை அரிசி அடை நம்ம பருப்பு கூட செய்கிறப்ப கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் கொஞ்சம் உளுந்தையும் நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம உளுந்து சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு தினை அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் ஒருவேளை காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே கூட ஊற வச்சுட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சு அரைச்சி உடனே கூட நம்ம செஞ்சிடலாம். இப்போ நல்லா 4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஊற வச்சது நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா ஒரு அடமாவு பக்குவத்துக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறப்ப கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சம் சின்ன பீஸ் இஞ்சி, 2 பூண்டு பல், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தினை அரிசி அடமாவை நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடமாவை இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடை நமக்கு சாஃப்டாக கிடைக்காது, கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் குறன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவு கூட தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்து முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டாலும். இப்போ எல்லா பொருளையுமே நல்லா நம்ம கலந்துக்குவோம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு நம்ம அடையாக ஊற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நல்லா நைஸாக அடையை தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லா நம்ம நைஸாக அடையை தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் நம்ம நிறைய சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் அடை நல்லா நமக்கு கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெயை சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சிடலாம். நம்ம 2 பக்கமுமே அடை வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடை செய்கிறப்ப நமக்கு அடை கிறிஸ்பியாக வேண்டாம், நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அடையை நம்ம மாவை சேர்த்துட்டு ரொம்ப தேய்ச்சி விடாமல் இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் மொத்தமாக நம்ம ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெயை விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற்றின அடை நல்லா ஓரங்கள் எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இதை மறுபக்கமும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ 2 பக்கமுமே நல்லா அடை வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பராக நல்ல சாஃப்டான தினை அரிசி அடை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.